केशार्यवंशकलशोधिपूर्णसिन्दरं श्रीमन्नृसिंहगुरुवर्ययुगराब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेमभङ्गादलीले निरतिमितभूतौ रातरक्षैकदीक्षे स्तुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् हेमशी भक्तिरूपा। श्रीभाष्यं முதலத்தியாயம் இரண்டாம் பாதம். சர்வங்கல்விதம் பிரம்மா என்று யாவும் பிரம்மமே, சராச்சரங்களை உண்பவனாக கூறப்பட்டவனும் அத்தா பிரம்மமே, கண்ணில் நிற்பவன் என்பவனும் பிரம்மமே, அந்தர்யாமியாக கூறப்படுவனும் பிரம்மமே, அக்ஷரம் என்று மூலப்பிரகிருதியை காட்டிலும் மேலானவன் பிரம்மமே, கடைசியாக வைஸ்வானரன் என்பவனும் பிரம்மா பரமாத்மாவே பிரம்மமே. இந்த 6 விஷயம் பிரம்ம விஷயம். அனைத்தும் பிரம்மமே. முதலதிகரணம் சர்வத்திர பிரசித்திகரணம். சாந்தோக்கியத்தில் சாண்டில்ய வித்தியில் முதலடியான சர்வங்கல்விடம் பிரம்மா, இது அனைத்தும் பிரம்மமே என்றும் வாக்கியத்தில் எல்லா பொருள்களோடும் ஒரே வேற்றுமையில் படிக்கப்பட்ட வஸ்து பரபிரம்மே என்கிறது. சரி, இது நேற்று தினம் பார்த்தோம். இரண்டாவது அத்திரதிகரணம், உண்பவன் லயக்கர்த்தா. முன்னதிகரணத்தில் பரமபுருஷன் உபாசகர்களின் சரீரத்தில் இருந்தாலும் கர்மபலனை புஜிப்பதில்லை என்று சொல்லித்து, கடவல்லியில் யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா மிருத்யுஹு யஸ்ய உபசேச்சனம் என்று கர்ம போக்தாவாக சொல்லப்படும் வியக்தி பரபிரம்மமாக ஆவதற்கில்லை, ஜீவனாகவே இருக்க வேண்டும் என்று செல்கை உண்டாக அது பரிகரிக்கிறது இவ்வதிகரணம். இவனுக்கு பிராமண கஷத்திரியர் குணமாகின்றாரோ, யமன் ஊறுகாய் ஆகிறானோ என்று மேற்கூறிய வாக்கியத்தில் பிராமண கஷத்திரியர் என்பது எல்லா உலகிற்கும் உபலட்சணம். யமனை துணை கொண்டு எல்லா உலகையும் சம்ஹரிக்கும் பரமாத்மா அந்த யமனையும் சம்ஹரிக்கிறான் என்றபடி இங்கு உணவாக சொல்லப்படுவது சம்ஹாரமேயாம். இப்படி மிருத்யுவையும் சேர்த்து எல்லா உலகையும் புஜிக்கும் போக்தா ஜீவனாக வண்ணாது பரமாத்மாவே இங்கு சொல்லப்படுகிறான். ஓதனம், பிரசாதம், உபசேச்சனம், ஊறுகாய். கண்ணிலே காடப்படுமோ அந்தராதிகரணம். முன்னதிகரணத்தில் உபாசகனின் ஹிருதயத்தில் இருப்புடன் பரமாத்மா என்றது. இங்கு உபாசகனின் கண்ணில் இருப்பதாக சொல்லப்படும் புருஷனும் பரமாத்மாவே என்கிறது. சாந்தோக்கியத்தில் காணும் உபகோசல வித்யின் சுருக்கம். உபகோசலன் என்பான் ஒருவன் சத்தியகாமரி என்பவரிடத்தில் குருகுலவாசம் செய்து அவர் ஏசு அக்ஷணி புருஷோ திருஷ்யத்தே என்ற வாக்கியத்தில் கண்களுக்குள் காண்படுவன் யார் என்பது விசாரம். இவன் கண்களுக்கு அதிஷ்டான தேவதையான சூரியனா, பிரதிபிம்ப ரூபனான ஜீவாத்மாவா, பரமாத்மாவா என்பது சம்சயம். சித்தாந்தம் அளவிட வண்ணாத
பிரகாசமுடையமை, உபாசகர்களுக்கு பலன்களை தருவது போன்ற குணங்கள் மேலே சொல்லப்படுகையால் அவைகள் ஜீவாத்மாவுக்கு பொருந்தாதாகையாலே கண்களில் காணப்படும் புருஷன் பரமாத்மாவே. கண் உபாசனை ஸ்தானம். யோகிகள் பிரத்யட்சமாக கண்டிலே அவனை காண்கிறார்கள். கண்ணில் இருப்பவன் சர்வாந்தரியாமியான பரமபுருஷனே. கம் பிரம்மா கம் பிரம்மா, சுகத்தோடு கூடியது பிரம்மம், மிகப்பெரியது பிரம்மம் என்று சுகமயமாக கூறப்படும் பிரம்மத்தை உபாசிக்கும் ஸ்தானமாக இருக்கும் பொருட்டு ஏஷோ அக்ஷினி என்றது. கண்ணில் உள்ளவன் பரமபுருஷனே என்று உணர்த்தா இது ஒன்றே போருமென்றோ. கம் ஆகாசம் என்ற பொருளாய் அது சுகத்தோடும் கூடியது என்கையால் இது பிராகிருத்த ஆகாசமாகாது. பரமாத்மாவே இங்கு கம் கம் என்று சொல்லப்படுகிறான். ஆகா, மிகப்பெரியதும் சுகரூபமாகவும் கூறப்படும் பிரம்மமே மேலே கண்டினும் இருப்பவனாக கூறப்படுகிறது. மேலும் அக்ஷபுருஷனை அறிந்தவனுக்கு கதி அர்ச்சிராதி மார்க்கம் என சொல்லப்பட்டிருப்பதாலும் அக்ஷபுருஷன் பரமாத்மாவே என்றதாகிறது. ஜீவாத்மா எல்லா இந்திரியங்களையும் நியமிக்கும் பொருட்டு ஹிருதயத்திலேயே உள்ளான், கண்ணில் என்று. ஆகா, கண்ணில் இருப்பவன் பரமாத்மாவே. பிரதிபிம்பம் பிம்பம் இருக்கும் போது மட்டுமே இருப்பதென்றாகியால் கண்ணில் இருப்பவன் பிரதிபிம்பம் அன்று. ஆதித்யன் தன் கிரணங்களால் கண்ணில் இருப்பவனாக சொல்லித்தேவழியா நேரே கண்ணில் இருப்பவனாக சொல்லப்படவில்லை. ஆகா, கண்ணில் இருப்பவன் சூரியனும் என்று. மேலும் அமிர்தத்துவம், மரணவத்திருக்கை முதலான குணங்கள் அக்ஷபுருஷனுக்கே கூறப்பட்டுள்ளதால் அவை பிரதிபிம்பம். சூரியன், ஜீவன் இவைகளுக்கு பொருந்தாதாகியால் அக்ஷபுருஷன் பரமாத்மாவே. அடுத்தது 4வது அதிகரணம், அந்தர்யாமி அதிகரணம். அந்தர்யாமி பரமபுருஷன். இப்ப 1, 2, 3 அதிகரணத்தாலே உள்ளே இருக்கிறவன், ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறவன் எம்பெருமான் என்று சொல்றார். இப்ப பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிறவன் எம்பெருமான் அப்படி என்று மேல் 3 அதிகரணத்தாலே சொல்றார். அது என்ன? அந்தர்யாமி பிராமணத்தில் கண்ணில் பரமாத்மா இருப்பதை சொல்லி உள்ளதால் கீழே உபகோசல வித்தையிலும் கண்ணில் இருப்பவன் பரமாத்மாவை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த அந்தர்யாமி பிராமணத்தில் கூறப்பட்டவன் ஜீவனே என்று ஆக்ஷேபம் செய்தார். அதற்காக இந்த அதிகரணம் இந்த பிராமணம் சுக்ல எதிர்வேதத்தை சேர்ந்த காண்வ சாக்கை, மாத்தியஞ்சன சாக்கை என்ற இரு பிரிவுகளிலும் பிருகதாரண்யக்கத்திலும் இருக்கிறது. ஜனக மகாராஜர் சரஸில் கௌதமரி என்பவர் யாக்ஞவல்கரை கேட்கிறார். இவ்வுலகையும் வேறுலகங்களையும் எல்லா பிராணிகளையும் உள்ளே இருந்து நியமிக்கின்ற அந்தர்யாமியை கூற முடியுமா என்று. அறிவேன். பஞ்சபூதங்கள், உலகங்கள், பிராணன் என்ற கருவிகள், ஆத்மா என்பவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து அவற்றினுள்ளும் புறமும் இருப்பவன், அதனால் அறியப்படாதவன், அதை சரீரமாக உடையவன், உள்புகுந்து நியமிக்கிறவன் என்று விளக்கி இவனே அந்தர்யாமி, அடிவற்றவன் என்று கூறி மேலே இவனே பார்க்கின்றவன், கேட்கின்றவன், இவனை விட வேறு பார்க்கின்றவன் கேட்கின்றவன் இல்லை என்றும் கூறினார். இவ்விரு பாடங்களிலும் படிக்கப்படும் அந்தர்யாமி பரமாத்மாவே ஆவான். எல்லா உலகுக்கும் இவனை சரீரமாகவும் எல்லாவற்றையும் உள்நுழைந்து நியமிப்பவனாம் ஆயும் சொல்லப்படுகிற தர்மங்கள்
நாராயணனுக்கு தைத்திரிய சுபால உபனிஷத்துக்களில் படிக்கப்பட்டுள்ளன. சர்வசாகா பிரத்ய நியாயத்தாலே பரமாத்மாவை இங்கு செல்லப்படும் மந்திரியாமியாவான். தன் சரீரத்தை கூட நன்றாக நியமிக்க முடியாத ஜீவனுக்கு இந்த தர்மங்கள் பொருந்தா. காண்கிறான், கேட்கிறான் என்றால் இந்திரியங்களின் உதவியால் காண்கிறான் என்பதாகாது. பஷ்யத் அசக்ஷுஹு சஷ்ணுணோ அகர்மண சக்னோத்யகர்ணஹ அகர்ணஹ ஸ்ருணோத்தி அசக்ஷுஷா பஷ்யதி. பரமன் கண்ணில்லாமலேயே காண்கிறான், காதில்லாமலேயே கேட்கிறான் என்றென்றோ ஸ்ருதி வாக்கியம். இவனை தவிர காண்பவன் வேறில்லை என்றதால் இவனைப் போலே சர்வசாட்சா்கார நியமனாதிகளை பண்ணவல்லார் வேறொருவரில்லை என்றுதான். அந்தர்யாமி ஆனவன் ஜீவன் அன்று என்னில் மூலப்பிரகிருத்தியாகாதோ என்ன? பிரதானமும் ஆகாது. அந்தர்யாமிக்கு சொல்லி உள்ள நியந்திருத்துவம், சர்வாத்மத்துவம், அமிர்தத்துவம் போன்ற குணங்கள் மூலப்பிரகிருத்திக்கு பொருந்தாது. எடுத்து கழிக்கவும் தகுதியற்ற மூலப்பிரகிருத்தியை எடுத்து கழிப்பான் என்னில் எப்படி மூலப்பிரகிருத்தி அந்தரியாமை அல்லா என்று எடுத்து கழிக்கவும் தகுதியற்றதோ அப்படியே ஜீவனும் தகுதியற்றவன் என்று காட்டுவதற்காகவே பிரதானத்தையும் எடுத்து கழித்திருக்கிறார் சூத்திரக்காரர். அஞ்சாவது, காணப்படாதவன் அதிர்ஷ்யத்வாதி குணான் அதிகரணம். அதிர்ஷ்யத்வாதி குணக அதிகரணம் அப்படி என்ன? அதர்வண வீரத்தை சேர்ந்த முண்டுகோபனிஷத்தில் பரவித்யை அவரவித்யை என்று இரண்டு வித்தைகளை கூறி அவற்றில் அபரவித்யாவது வேறு வேதாந்தங்களை ஊறுதல் என்றும், பரவித்யாவது ஆச்சாரியமுகமாக ஞானம் பெற்று தியானம் செய்யப்படும் வித்யை என்றும், இந்த பரவித்யால் பெறப்படும் வஸ்து அக்ஷரம் என்றும், அது அதிர்ஷ்யம் காண முடியாதது, கைக்ககப்படாது, வர்ணம் கோத்திரம் கண் காது இவையற்றது, எங்கும் பரவி அழியாமல் இருக்கும் அந்த ஜெகத்காரணத்தை ஞானிகள் காண்கின்றனர் என்றெல்லாம் சொல்லி மிக்க ஞான மூர்த்தியால் இவேறு விழிக்கனை என் தக்க கண்களாலே கண்டு தருவதனை என்று அழிவர். மூன்றாவது கிண்டத்தில் குருவத்து திவ்ய புருஷன் உள்ளும் வெளியும் இருப்பவன், பிராணன் மனசு இவை இல்லாதவன், அக்ஷராத் பரதப்பரகா அக்ஷரத்திலும் மேலானவன் என்றும் சொல்லித்து. பூர்வபக்ஷி என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கே காணப்படாமலும் கை ககப்படாமலும் இருக்கும் அக்ஷரம் எனப்படும் வஸ்து மூலப்பிரகிருத்தியே என்ன வேண்டும். ஏனெனில் காணப்படுவதே மூலப்பிரகிருத்தியினின்று தோன்றிய பிரபஞ்சம். காணபடியானது பிரபஞ்சத்தின் சூக்ஷ்ம நிலையான மூலப்பிரகிருத்தியே ஆக வேணும். இப்போது அக்கரத்துக்கு மேலான ஒரு வஸ்து என்பதை ஜீவன் என்று கொள்ளலாம். ஆஹா, முண்டுகோபனிஷத் மூலப்பிரகிருத்தியையும் ஜீவனையுமே கூறுகிறதென்று பிரம்மத்தை கூறுகின்றதென்று ஒரு பூர்வபட்சம். வித்யை சித்தாந்தம் என்ன சொல்றது? அக்ஷராத் பரதப்பரகா என்பதற்கு அக்ஷரத்திற்கும் மேலானதான வஸ்து என்று பொருள் கொள்வதை விட அக்ஷரத்திலும் மேலான வஸ்துவிலும் மேலானது என்று பொருள் கொள்வதே உச்சித்தம். அப்போது மூலப்பிரகிருதிக்கும் மேலான ஜீவனுக்கும் மேலான பரபிரம்மம் என்று பொருள் கொள்வேன். அந்த வித்யை பரவித்யாகும். முதலில் பரவித்யைக்கு விஷயமாக சொல்லப்பட்ட அக்ஷரம் என்பதும் பரபிரம்மமாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த அக்ஷரத்தை மேலே சர்வஜன் என்று சங்கல்ப சக்தி உடையவன் என்றும் சொல்லிவிட்டது. அக்ஷரமாய் சத்தியமான புருஷனை எந்த வித்யை மூலம் அறிய வேண்டுமோ
அந்த வித்தியை பெற ஆச்சாரியனை அணுக வேண்டும் என்று மேலே ஓதியிருப்பதால் இந்த புருஷனான அக்ஷரம் பரபிரம்மமாகவே இருக்க வேணும். ஆகா, அக்ஷரம் என்பது மூல பிரகிருதி என்னவெண்ணாது. அக்ஷரத்திலும் மேலான மேலான வஸ்து ஜீவன் என்னவெண்ணாது. எது அறிந்தால் எல்லாம் அறிந்தராகுமோ அதை உபதேசிக்க வேணும் என்று சௌனகர் கேட்க அங்கீரஸ் என்னும் மகரிஷியால் இந்த அக்ஷரம் உபதேசிக்கப்பட்டது. வேத வேதாந்தங்கள் எதனை சொல்ல தோன்றினவோ அது அக்ஷரம் என தெரிவதற்கு அக்ஷரம் தெரிந்தாலும் அக்ஷரம் பிரம்மமே. பலனை கோராமல் கர்மானுஷ்டானம் செய்து ஆறுகளெல்லாம் கடலில் புகுந்து தம் பெயரையும் உருவையும் விட்டிருப்பது போல ஜீவனர்கள் இவ்வித்தியினால் மோட்சமடைந்து நாமரூபங்களை விடுகின்றனர் என்றும் புருஷனை அடைந்து பரமசாமியத்தை பெறுகிறான் என்றும் சொல்லி இருப்பதாலும் இந்த அக்ஷரம் பிரம்மமே. மேலும் மேல் விலகும் தலை, சந்திரசூரியர்கள் கண்கள், திக்குகள் காதுகள், வேதங்கள் பேச்சுக்கள், வாயுவானது புராணன், எல்லா விலகும் ஹிருதயம், பூமியானது கால்கள், இவன் எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாயிருப்பவன் என்று விஸ்வரூபம் இங்கே ஒரு மந்திரத்தில் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த விஸ்வரூபம் விஷ்ணுவுக்கே பிரசித்தம். ஆகா, முண்டக்கம் பரபிரம்மமான நாராயணனையே கூறுகிறது. அப்புறம் அடுத்தது வைஸ்வாதனாதிகரணம். முன்னதிகரணத்தில் கடைசி சூத்திரத்தில் விஸ்வரூபம் உடைய அக்ஷரம் பரமாத்மாவே என்று நிரூபிக்கப்பட்டது. சாந்தோக்கியத்தில் வைஸ்வானரன் என்னும் ஒரு தத்துவத்தை பற்றி சொல்லும் போது அதற்கு விஸ்வரூபத்தை படிக்கையால் விஸ்வரூபத்தை கொண்டு பிரம்மத்தை சாதிக்க இயலுமோ என்ற சங்கை பிறக்க அந்த வைஸ்வானரன் பிரம்மமே என்கிறது இவ்வதிகரணத்தில். கேகை தேசத்து ராஜா அஸ்வதி என்பவர் வைஸ்வானர வித்தியை பூர்ணமாக அறிந்தவர் என்று கேள்விப்பட்ட கௌதம ரிஷி தம்முடன் 4 சிஷ்யர்களை அழைத்துக் கொண்டு அஸ்வபதியிடம் சென்று தங்களுக்கு வைஸ்வானர உபாசனத்தை அறிவிக்குமாறு வேண்டா. அஸ்வபதி ராஜா ரிஷிகள் ஒவ்வொருவரிடமும் வைஸ்வானர உபாசனத்தில் அவரவர்களுக்கு தெரிந்த அம்சங்களை கூறுமாறு கேட்டு விட்டுப்போன அம்சங்களையும் கூட்டி பூர்ணமாக தலை முதல் அடிவரையில் அவயவங்களை அமைத்து விஸ்வரூபமாக வைஸ்வானர உபாசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உபதேசித்தார். சாந்தோக்கிய பிரஷ்ன பிருகதாரண்யக உபனிஷத்துக்களில் வைஸ்வானரனை அக்னியாகவும் அக்னிக்கு அதிஷ்டான தேவதையாகவும் ஜாடராக்னியாகவும் பரமாத்மாவாகவும் இப்படி 4 விதமாக பேசியுள்ளதால் வைஸ்வானர வித்தியில் வைஸ்வானரா என்ற சொல்லால் சொல்லப்படுவது எது என்பது விசாரம். வைஸ்வானரனை புருஷ சரீரத்தில் இருப்பதனாக ஓதுகையால் அது ஜடராக்னியாகவே இருக்க வேண்டும், பரமாத்மா என்று நிச்சயிப்பதில்லை என்று பூர்வபட்சம். சித்தாந்தம் என்ன சொல்றது? இப்பூர்வபக்ஷம் தவறு. சாந்தோக்கியத்தில் இப்பிரகடனத்தின் தொடக்கத்தில் அனைவருக்கும் ஆத்மாவாகவும் பிரம்மம் என்றும் ஒரு தத்துவத்தை சொல்லி மேலே அத்தத்துவத்தை ஆத்மானம் வைஸ்வானரம் என்று ஓதுகிறது. முதலில் பிரம்மம் என்று ஓதப்பட்டதே திருவிடங்களிடம் வைஸ்வானரம் என்று அழைக்கப்படுகிறாலும் அனைவருக்கும் ஆத்மாவாகிருக்கை முதலான பரமானுக்கே உரிய குணங்களாலே இவ்வைஸ்வானரனை விசேஷிக்கையாலும் 4 பொருள்களையும் சொல்லக்கூடிய பொதுவான வைஸ்வானரன் பதம் இங்கு பிரம்மம் ஒன்றையே குறிப்பதாக கொள்ள வேண்டும். இந்த பிரகரணத்தில்
இந்த வைஸ்வானருக்கு தியுலோகம் தேவலோகம் முதலாக பூலோகம் ஈராக உள்ள பொருள்களை தலை முதல் கால் ஈராக உள்ள அவயவங்களாக வைத்து விஸ்வரூபமாக ஓதுகிறது. முண்டுகோபனிஷத் மற்றும் ஸ்மிருதி இத்திகாச புராணங்களில் இப்பெருமை பரமபுருஷனுக்கே ஊறப்படுகிறது. இப்படி பரமபுருஷனுக்கே உரிய திரைலோக்கிய சரீரத்துவமாகிற விஸ்வரூபம் பெருமை இங்கு வைஸ்வானனுக்கு சொல்லப்படுகையால் இந்த வைஸ்வானன் பரமாத்மாவேயாக வேண்டும். வைஸ்வானன் என்னும் பரமாத்மா ஜாடராக்னியை சரீரமாக கொண்டவன். இவ்வுபாசனத்தில் ஜாடராக்னியை சரீரமாக கொண்ட பரமாத்மாவின் உபாசனமே உபதேசிக்கப்படுவதால் வைஸ்வானரனை அக்னி என்று கூறி இருப்பதும் விரோதிக்காது. இந்த கூறப்படும் பரமாத்மாவுக்கே உரிய விஸ்வரூபம் கேவல ஜாடராக்னிக்கு பொருந்தாது. சுக்ர எதிர்வேத வாக்கியத்தில் வைஸ்வானராத்மாவை புருஷன் என்று கூறுவதால் சஹஸ்ரசீர்ஷா புருஷா பகவான் இத்தி சப்தோயம் ததா புருஷா இத் அபிநிரூபாதி ச வர்த்ததே. வாசுதேவ சனாதனே பகவான் என்னும் சப்தம் அவ்வண்ணமே புருஷ சப்தம் இயற்கையாலே பழையோனான வாசுதேவனிடமே நிர்ணயிக்கின்றன என்ற ஸ்ருதி ஸ்மிருதிகளில் புருஷப்தத்தால் முக்கியமாக சொல்லப்படுபவன் பரமாத்மாவான நாராயணனே ஆவான். இக்காரணங்களால் இங்கு படிக்கப்படும் வைஸ்வானரன் ஜாடராக்கினியை சரீரமாக கொண்டு பரமபுருஷனே ஆக முடியும். இப்படி இயற்கையாகவே புருஷனாய் இருக்கையும் விஸ்வரூப பெருமையும் பூத அக்னிக்கும் அதிஷ்டான தேவதைக்கும் பொருந்த மாட்டாதாகையால் வைஸ்வானரன் எனப்படுவதே அவ்விரண்டும் ஆக முடியாது. ஆகா வைஸ்வானரன் பரமாத்மாவே. விஸ்வேஷாம் நராணாம் நேதா வைஸ்வானரஹா எல்லா நரர்களையும் அழைத்து செல்பவன் வைஸ்வானரன் என்னும் விற்பத்தியாலே வைஸ்வானர சப்தம் பரமாத்மாவை சொல்லதாக கொள்ளுகிறோம். அப்படியே அக்ரம் நயதீதி அக்னிஹி உயர்ந்தருக்கு அழைத்திற்கு செல்லுகையாலே அக்னி ஆகிறான் என்னும் விற்பத்தியாலே இயற்கையாகவே அனைவரையும் மிக உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லக்கூடியதான பரமாத்மாவை குறிப்பதாக கொள்ளலாம். அக்னின் வைஸ்வானரஹா என்று கூறியது கொண்டு இந்த வைஸ்வானரனை பரமாத்மாவை தவிர்ந்து மற்றொரு தத்துவமாக எண்ண வேண்டாம் என்பது ஜெய்மினியின் அபிப்பிராயம். இதை சூத்திரக்கார மறுக்காததால் வியாசம் உகந்திரேயாம். உபாசகனுக்கு தாரணா சௌகரியத்திற்காக வைஸ்வானரனுக்கு சொல்லிவெள்ள விஸ்வரூபத்தில் திலோகம் தலை பூமி பாதம் என்று அளவுப்படுத்தி பேசவுள்ளதாக ஆஸ்மரத்தியர் சமாதானம் சொல்லியுள்ள இதுவும் சூத்திரக்காரர் உகந்ததே. தலையிலிருந்து கால் வரை அவயவ விசேஷங்களுடைய புருஷனாய் சொல்லியது மோட்சத்தை விரும்புவோர் அவ்வாறு உபாசிக்க வேண்டும் என்பதற்காக என்று பாரதி ரிஷியின் அபிப்பிராயம். இதுவும் சூத்திரக்காரர் உகந்ததே. இந்த வித்யைக்கு அங்கமாக தினமும் பிராணாகுதி என்னும் கர்மத்தை செய்ய வேண்டும். இதனை அக்னிஹோத்திரமாக நிரூபிப்பதற்காகவே மார்பே வேதி, மயிர்களே தர்பைகள், ஹிருதயம் காரகபத்யக்னி என்று கல்பிக்கப்படுவதாக ஜெய்மினி கூறுகிறார். ஆஹா, இங்கு ஜாடராக்னி சொல்லப்படவில்லை, பரமாத்மாவே சொல்லப்பட்டது. ஆகாயம் முதல்
பூமி வரையிலான வைஸ்வானரின் அவயவங்களாக உபாசகன் தனது சிரசு முதல் பாதம் வரை அவயவங்களை அனுசந்தானம் செய்து பிராணாகுதியாகிய அக்னிஹோத்திரம் முதலியவற்றால் வைஸ்வானரனாகிற பரமாத்மாவை ஆராதனம் செய்ய வேணும் என்கையாரே வைஸ்வானரன் பரமாத்மாவை என்றாயிற்று. ஆகையினாலே இரண்டாம் வாரத்தில் பரமாத்மா ஜெகச்சரீரன் என எழுதியிட்டார். இதனுடைய விவரணத்தை ஆதிகரணங்களில் காணலாம். மூன்றாம் வாரத்தில் பகவான் சர்வாத்மா என எழுதியிட்டார். ஆகையினாலே அஸ்மின் கிருதமாரம்பாம் எதேகமத்யமாம் லக்ஷ்மி வல்லவரைகந்தாம் வந்தே குருபரம்பராம்.